ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. மதுரா லீலை. உத்தவர் தூது. ஸ்ரீ சுகர் கூறியது. விஷ்ணிகளில் தலைசிறந்த மந்திரியும் கிருஷ்ணனுக்கு பிரியமான தோழரும் ப்ரஹஸ்பதியின் நேர் சிஷ்யரும் புத்தியில் சிறந்தவரும் ஆகியவர் உத்தவர். சரணடைந்தவர்களின் துன்பத்தை போக்கும் கிருஷ்ண பகவான் தமது பிரியத்திற்கு உகந்தவரும் பக்தரும் ஆகிய அவருடைய கையை கையால் பிடித்துக்கொண்டு ஏகாந்தமான ஓரிடத்தில் பின்வருமாறு கூறினார். மனதிற்கினிய உத்தவரே, நீர் கோகுலம் செல்ல வேண்டும். எங்கள் பெற்றோருக்கு பிரீத்தியை செய்ய வேண்டும். கோபிகளுக்கு என் பிரிவினால் உண்டான மன வருத்தத்தை என் செய்தியை சொல்லி அகற்ற வேண்டும். அவர்கள் என்னிடத்திலேயே மனத்தையும் பிராணனையும் வைத்திருப்பவர்கள். எனக்காக உடலை பற்றிய உறவை விட்டவர்கள். தங்கள் மனதில் என்னையே பிரியத்திற்கு உகந்த நாயகனாக கொண்டவர்கள். எவர்கள் இவ்வாறு எனக்காக உலக தர்மங்களை விட்டவர்களோ அவர்களை நான் காப்பாற்றுகிறேன். ராஜன்னு, இவ்விதம் கூறப்பெற்ற உத்தவர் எஜமானனாகிய பகவானுடைய உத்தரவை ஆதரவுடன் ஏற்றுக்கொண்டு தேரில் ஏறி நந்த கோகுலத்திற்கு சென்றார். சூரியன் அஸ்தமனமாகும் சமயத்தில் கோகுலத்திற்கு திரும்பி வரும் பசுக்களின் குளம்புகளிலிருந்து கிளம்பும் தூசியால் தன்னுடைய தேர் மறைக்க பெற்றவராய் ஸ்ரீமானான உத்தவர் நந்த கோகுலத்தை அடைந்தார். ஸ்ரீ கிருஷ்ணனை அனுசரிக்கும் பிரியனான உத்தவரை அவர் வந்ததும் கிருஷ்ணன் என்ற பாவனையிலேயே எதிர்கொண்டு சென்று இறுக தழுவி மகிழ்ச்சி உற்றவராய் நந்தகோபர் பூஜித்தார். சிறந்த அன்னத்தால் போஜனம் செய்வித்து சிறந்த ஆசனத்தில் சுகமாக எழுந்தருளச் செய்து கால்களை பிடிப்பது முதலியவைகளில் உபசரித்து அவருக்கு சிரம பரிகாரம் ஆனபின் நந்தகோபர் பின்வருமாறு வினவினார். நந்தகோபர் கூறியது. மகாபாகியசாலியான ஐயனே, எமது நண்பர் வசுதேவர் கம்சனிடமிருந்து விடுபட்டு பிள்ளைகளுடனும் மற்றவர்களுடனும் கூடி நண்பர்கள் சூழ க்ஷேமமாயிருக்கின்றனரா? கிருஷ்ணன் என்னையும் தன் தாயாரையும் சிநேகிதர்களையும் தோழர்களான கோபர்களையும் தன்னையே நாதனாக கொண்ட கோகுலம், பசுக்கள், பிருந்தாவனம், கோவர்தனகிரி முதலியவற்றையும் நினைக்கிறாரா? கோவிந்தன் தனது உறவினர்களை பார்க்க ஒருமுறை வருவாரா? அழகிய மூக்கும் புன்முறுவலுடன் கூடிய பார்வையும் விளங்கும் அந்த முகத்தை எப்போது பார்ப்போம்? கிருஷ்ணனுடைய அடிச்சுவடுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆறுகள், மலைகள், வன பிரதேசங்கள், விளையாட்டு இடங்கள் ஆகியவற்றை பார்க்கும்தோறும் எங்கள் மனது கிருஷ்ணமயமாகவே ஆகிவிடுகிறது. ஸ்ரீ சுகர் கூறியது. இவ்விதம் கூறிவந்த நந்தகோபர் பகவானை நினைக்க நினைக்க உண்டான அன்பின் மிகுதியால் தொண்டை அடைக்க பிரேமை பெருக்கில் பரவசப்பட்டு பேசாமல் மௌனமாயிருந்தார். புத்திரனுடைய சரித்திரத்தை வர்ணிக்க கேட்ட யசோதையும் அன்பினால் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். பகவான் கிருஷ்ணனிடத்தில் அவர்களுக்குள்ள இந்த மாதிரியான பரம பிரீத்தியை பார்த்து நந்த கோபரிடத்தில் உத்தவர் மகிழ்ச்சியுடன் பின்வருமாறு கூறினார். உத்தவர் கூறியது. பெருமை படைத்த நந்தரே, எல்லோருக்கும் குருவான நாராயணனிடத்தில் இப்படி சித்தத்தை செலுத்திய நீங்களே உடலெடுத்தவர்களுக்குள் மிக்க மேலானவர்கள் என்பது நிச்சயம். அச்சுதர் கூடிய சீக்கிரம் கோகுலத்திற்கு வருவார். சாத்வதர்களின் பதியாகிய பகவான் பெற்றோர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவருக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை, தன்னை சேர்ந்தவனும் இல்லை, பிறனும் இல்லை, உடலும் இல்லை, பிறவியும் இல்லை. இந்த கிருஷ்ண பகவான் உங்களுக்குத்தான் பிள்ளை என்பதும் இல்லை. ஏனென்றால் எல்லோருக்குமே அவன் ஆத்மாவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் பிள்ளையாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கின்றார். ராஜன்னு, இவ்வாறு நந்தகோபரும் உத்தவரும் பேசிக் கொண்டிருக்க இரவு கழிந்தது. கோபிகள் எழுந்து விளக்கேற்றி வாஸ்து பூஜை செய்து தயிர் கடைய ஆரம்பித்தார்கள். தாமரை கண்ணனை குறித்து உரக்க பாடுகின்ற கோப ஸ்திரீகளுடைய பாட்டொலி தயிர் கடையும் ஒளியுடன் கலந்து வானுலகை தொட்டது. அதனால் எல்லா திசைகளிலும் அமங்கலம் போக்கடிக்கப்பட்டது. சூரிய பகவான் உதித்தபோது கோபஸ்திரீகள் நந்த கோபருடைய வீட்டு வாசலில் பொன்மயமான தேரை கண்டு இது யாருடையது என்று பேசிக்கொண்டார்கள். எவர் கம்சனுடைய காரியத்தை நிறைவேற்றியவரோ, எவரால் தாமரை கண்ணனான கிருஷ்ணன் மதுராபுரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டாரோ அந்த அக்ரூரர்தான் வந்திருக்கிறாரோ? ஏற்கனவே பிரீத்தி செய்விக்கப்பட்ட தமது எஜமானனுக்கு நம்மை கொண்டு இன்னும் என்ன உத்தர கிரியைகளை செய்விக்கப் போகிறார் என்று
ஸ்திரீகள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உத்தவர் உதயகால அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அங்கு வந்தார். நீண்ட கைகளையும் அன்றலர்ந்த தாமரை போன்ற கண்களையும் உடையவரும், பீதாம்பரதாரியும், தாமரை மாலை பூண்டவரும், பிரசன்னமான முகம் உடையவரும், ரத்னங்களுடன் பிரகாசிக்கின்ற குண்டலங்களை அணிந்தவரும், கிருஷ்ண பகவானுக்கு அருகிலிருக்கும் நண்பரும் ஆகிய உத்தவரை கண்டு கோபஸ்திரீகள் புன்முறுவல் தவழும் அழகிய தோற்றம் உடையவரும், கிருஷ்ணனைப் போலவே வேஷமும் அலங்காரமும் உடையவருமாக விளங்கும் இவர் யார்? எங்கிருந்து வருகிறார்? யாரைச் சேர்ந்தவர் என்று அறிய ஆவல் கொண்டவர்களாய் உத்தம ஸ்லோகருடைய திருவடிகளை ஆசிரயித்த அந்த உத்தவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் கிருஷ்ணன் இளமையில் செய்த பிரியமான லீலைகள் எவையோ அவற்றை நினைத்து நினைத்து பாடுபவர்களாய் வெட்கத்தை விட்டு அழவும் தொடங்கினார்கள். ஒரு கோபிகை ஒரு வண்டை பார்த்து கிருஷ்ணனுடன் கூடுதலை நினைத்து அவரால் பிரியமாக அனுப்பப்பட்ட தூதனாக வண்டை கருதி பின்வருமாறு கூறினாள். கோபிகை கூறியது: என் தலையில் உன் காலை வைக்காதே. முகுந்தன் அனுப்ப இவ்விடம் வந்த தூதன் என்பதற்கு இணங்க சமத்காரமாக பேசி வசப்படுத்துவதில் உனக்குள்ள திறமையை நான் அறிவேன். கணவன், மக்கள், மற்ற உலகங்கள் ஆகிய அனைத்தையும் விட்டு தன்னை சரணடைந்தவர்கள் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாதவனாய் இங்கே எங்களை கைவிட்ட இந்த கிருஷ்ணனிடத்தில் இனி சமாதானம் செய்து கொள்ளவும் வேண்டுமோ? அவனுடைய சரித்திரமும் லீலையும் ஆகிற அமுத கடலின் திவளைகளை செவியிற்கொண்டு அவ்வின்பத்தை ஒருமுறை அனுபவித்தவர்கள் துவந்த்வ தர்மங்களை துறந்து வாடுகின்ற கிரகத்தையும் குடும்பத்தையும் உதறிவிட்டு எல்லாவற்றையும் இழந்து ஏழைகளாய் பல பேர்கள் பறவைகளைப் போல் பிச்சை எடுத்து கொண்டு திரிகிறார்கள். தூதரே, வேடனுடைய பாட்டை உண்மையென நம்பி பானத்தால் அடிக்கப்பட்டு வருந்தும் கிருஷ்ண மிருகத்தின் பத்தினிகளான ஒன்றும் அறியாத பெண்மான்களைப் போல் நாங்களும் அவருடைய கபடமான வார்த்தையை பல தடவை உண்மையென நம்பி அவருடைய நகஸ்பர்சத்தால் உண்டான தீவிரமான மனோவேதனையை அனுபவித்திருக்கிறோம். ஆகையால் இனி வேறு பேச்சு பேசுவோம். உத்தவர் கூறியது: ஆச்சரியம்! நீங்கள் பரிபூரணம் அடைந்தவர்கள். நீங்கள் உலகோரால் பூஜித்தற்கு உரியவர்கள், இது நிச்சயம். ஏனென்றால் உங்களுடைய மனது பகவான் வாசுதேவனிடத்தில் அர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தானம், விரதம், தவம், ஹோமம், ஜபம், வேதாத்தியனம், நியமம் முதலியவற்றாலும் வேறு பல நல்ல செயல்களாலும் அன்றோ கிருஷ்ணனிடத்தில் பக்தி பெறப்படுகிறது. உத்தம ஸ்லோகனாகிய பகவானிடத்தில் முனிவர்களுக்கும் கிடைத்தற்கரிய ஒப்புயர்வற்ற பக்தி ஏற்பட்டுள்ளது. இது உங்கள் பாக்கியம். மகா பாக்கியசாலிகளே, பகவானிடத்தில் ஏகாந்த பக்தி செய்து வரும் உங்களுடைய பிரிவாற்றாமையால் எனக்கு மிக உயர்ந்த அனுகிரகம் செய்யப்பட்டது. மங்கள வடிவினர்களே, எஜமானனாகிய கிருஷ்ணனுக்கு அந்தரங்க பணியாற்றும் நான் எந்த பிரியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேனோ அது உங்களுக்கு இன்பமளிக்க கூடியது. அதை கேளுங்கள். ஸ்ரீ பகவான் கூறியது: சர்வாத்மாவான என்னிடமிருந்து உங்களுக்கு பிரிவு என்பது ஒருபோதும் இல்லவே இல்லை. ஆகாயம், வாயு, அக்னி, அப்பு, பிருத்திவி என்ற மகாபூதங்கள் சராச்சரங்களில் எங்கனம் வியாபித்திருக்கின்றனவோ அங்கனமே நானும் மனம், பிராணன், புத்தி, இந்திரியங்கள், குணங்கள் ஆகியவற்றை வியாபித்து நிற்கிறேன். நித்திரை விட்டு எழுந்தவன் கனவை பொய்யென காண்பது போல் ஒருவன் வெளி விஷயங்களை பொய்யெனவும் ஆத்மாவே மெய்யெனவும் கண்டு எந்த மனதால் இந்திரிய விஷயங்களை சிந்திக்கின்றானோ, இந்திரியங்களை அடைகிறானோ அந்த சித்தத்தை சோம்பல் இல்லாமல் அடக்க வேண்டும். நதிகள் முடிவில் சமுத்திரத்தை அடைவது போல் வேதமும் யோகமும் மனனசீலர்களின் ஆத்மானாத்ம விசாரமும் தியாகமும் தவமும் இந்திரிய நிகிரகமும் சத்தியமும் இதையே மனதை அடக்குவதையே முடிவாய் உடையது. பிரியனான நான் உங்கள் கண்களுக்கெட்டாத தூரத்தில் இருப்பது நீங்கள் என்னை விடாது என்னும் ஆசையின் வழியாக மனது அருகில் வருவதற்காகத்தான். அதெப்படியெனில், ஸ்திரீகளின் மனது வெகு தூரத்தில் இருக்கும் பிரியமான கணவனிடத்தில் எவ்விதம் புகுந்து உரைகிறதோ அவ்விதம் கணவன் கண்ணுக்கெதிரில் அருகில் இருக்கும் பொழுது இருப்பதில்லையன்றோ? ஆதலால் நீங்கள் மற்ற எண்ணங்கள் யாவையும் ஒழித்து முழு மனதையும் என்னிடம் செலுத்தி இடைவிடாது என்னை தியானிப்பீர்களாகில் சீக்கிரமாக என்னை அடைவீர்கள். ஸ்ரீ சுகர் கூறியது: பிரியத்திற்குகந்த கிருஷ்ணனுடைய இவ்வுபதேசத்தை கேட்டு அந்த கோபஸ்திரீகள் அவ்வுபதேசத்தால் மகிழ்ச்சி அடைந்தும் அதனால் அவருடைய நினைவு மீண்டும் கிளர்ச்சியுற உத்தவரிடம் பின்வருமாறு கூறினார்கள். கோபிகள் கூறியது:
ஆசையை ஒழித்திருப்பதே மேன்மையான சுகம் என்று பல பெண்கள் கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு அதை அறிந்த போதிலும் கூட எங்களுக்கு கிருஷ்ணனிடத்தில் நெருங்கி இருக்க வேண்டும் என்ற ஆசையை விட முடியவில்லை. விருப்பமற்றவரெனினும் எவருடைய சரீரத்தை விட்டு லக்ஷ்மி தேவியானவள் ஒருபொழுதும் விலகுவதில்லையோ அந்த உத்தம ஸ்லோகரின் ஏகாந்த வார்த்தையை விடுவதற்கு யார்தான் விரும்புவர்? பிரபுவே, பலராமனுடன் கூடிய கிருஷ்ணனால் அழகுமிக்க திருவடி பதிப்பிக்க பெற்ற நதி, மலை, வன பிரதேசங்களும் பசுக்களும் வேணு கானங்களும் ஆகிய இவைகள் நந்தகோப குமாரனை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றன. அந்தோ அவரை மறப்பதற்கு எங்களால் முடியவே இல்லை. உத்தவரே, அவருடைய அழகான நடையிலும் உதாரமான சிரிப்பிலும் விளையாட்டு பார்வையிலும் இனிமையான பேச்சிலும் உள்ளத்தை பறிகொடுத்த நாங்கள் அவரை எங்கனம் மறப்போம்? நாதா, ரமாநாதா, கோகுலநாதா, துன்பங்களை துடைப்பவரே, கோவிந்தா, மூழ்கியிருக்கும் கோகுலத்தை துக்கக் கடலிலிருந்து கரையேற்றும். ஸ்ரீ சுகர் கூறியது. பிறகு உத்தவர் கூறிய கிருஷ்ணன் செய்திகளை கேட்டு விரக தாபம் நீங்கி கிருஷ்ணனை ஆத்மா என்று அறிந்து அவர்கள் உத்தவரை பூஜித்தார்கள். கோபிகளின் வருத்தத்தை போக்கிக் கொண்டு சில மாதங்கள் உத்தவர் தங்கியிருந்தார். கிருஷ்ண லீலை கதைகளை பாடி கோகுலத்தை இன்புறச் செய்தார். ஹரிதாசராகிய உத்தவர் நதி, வனம், மலை, குகை முதலியவைகளையும் மலர் நிறைந்த மரங்களையும் பார்த்து கொண்டு கோகுல வாசிகளுக்கு அங்கங்கே கிருஷ்ணனை நினைப்பூட்டிக் கொண்டு இன்புற்றார். கிருஷ்ணனிடம் மனதை வைத்து பிரிவாற்றாமையால் வருந்தும் கோபிகளின் இந்நிலையை பார்த்து பரம பிரீத்தியடைந்த உத்தவர் அவர்களை வணங்கி பின்வருமாறு கூறினார். சர்வாத்மாவாகிய கோவிந்தனிடத்திலேயே எந்த பரம பிரேமையை சம்சார பந்தத்திற்கு அஞ்சிய முனிவர்கள் அடைய விரும்புகின்றார்களோ, எதை அடைய நாங்களும் அவா உருகிறோமோ, அப்படிப்பட்ட திடமான பாவனையை அடைந்த இந்த கோபஸ்திரீகள் மட்டுமே உலகில் உடலெடுத்த பயனை அடைந்தவர்கள். பகவானுடைய கதையில் ருச்சி கொண்டவனுக்கு பிராமண பிறவிகளால்தான் ஆக வேண்டுவதென்ன? அந்தோ எவர்கள் விடுதற்கரிய உற்றார் உறவினரையும் சீரிய ஆச்சாரத்தையும் துறந்து ஸ்ருதிகள் தேடும் முகுந்த பதவியை அடைந்தார்களோ, அப்படிப்பட்ட கோபிகளுடைய பாத தூளி படிந்த பிருந்தாவனத்தில் இருக்கும் புதர் செடி கொடிகளுள் ஏதாவது ஒன்றாக நான் இருக்கலாகாதா? எவர்களுடைய ஹரி கதா கீர்த்தனம் மூவுலகையும் புனிதமாக்குகிறதோ அந்த கோகுல ஸ்திரீகளுடைய பாத தூளியை மீண்டும் மீண்டும் தொழுகிறேன். ஸ்ரீ சுகர் கூறியது. பிறகு உத்தவர் புறப்பட எண்ணி கோபிகளிடத்தும் நந்தகோபரிடத்தும் யசோதையிடத்தும் விடை பெற்று கொண்டு கோபர்களிடத்தும் சொல்லிக்கொண்டு தேரில் ஏறினார். நந்தகோபர் முதலியவர்கள் பற்பல காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு உத்தவர் அருகில் சென்று அன்பினால் கண்களில் நீர் ததும்ப பின்வருமாறு கூறினார்கள். கருமங்களுக்கிணங்க ஈஸ்வரனுடைய இச்சையால் எவ்விடத்தில் நாங்கள் சுழன்று கொண்டிருந்தாலும் எங்களுடைய புண்ணிய செயல்களுக்கும் தான தர்மங்களுக்கும் பயனாக எங்களுக்கு ஈஸ்வரனாகிய கிருஷ்ணனிடத்தில் பக்தி நிலைத்திருக்கட்டும். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசம ஸ்கந்தத்தில் உத்தவர் தூது எனப்படும் 47வது அத்தியாயம் முற்றும்.